வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஹைதராபாத்தி சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1/2 kg அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இருக்குது. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புளிக்காத தயிர் 5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம 5 ஸ்பூன் மீன்ஸ் ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்துட்டு இது ஒரு 1 hour போல் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற பொருட்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே ஒரு 1 மணி நேரம் போல் ஊறட்டும். பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த போல் கட் பண்ணாலே ஓகே தான். ரொம்ப பொடுசாக கட் பண்ணும் தேவையில்லை. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 2 துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையிலும் வணக்கிக்கலாம். வணக்கியாச்சு. வணக்கினதை வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 ஆனியன்ஸ் மெல்லிஸாக நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பாதி ஆனியன் போதும் நமக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம எண்ணெயில் கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் வணக்கணும் இல்லைங்களா, அதை அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா ஜாரில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் போல் தண்ணி போதும், அதிகம் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 2 தக்காளியை மிக்சியில் அரைச்ச விழுதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா கலந்தாச்சு. இது இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை, தக்காளி வெங்காயம் இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா கொதி வரட்டும். ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிரில் பரட்டி வச்ச சிக்கன் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கனோட அளவு 1/2 kg. 1/2 kgக்கு உண்டான அளவுகள் படி தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் சிக்கனோட அளவு அதிகப்படுத்தினீங்க, மற்ற இன்க்ரீடியன்ஸோட அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒருக்க கலந்துட்டு அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் மல்லி இலை புதினா இலை சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அடுப்பை அதிகப்படுத்திட்டு மூடி போட்டு வச்சுருங்க. சிக்கன் முன்னைக்கு இப்போ நல்லா குட்காக இருக்குது. கிரேவி குழம்பும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. நமக்கு கலரி விட்டதுக்கப்புறமா திருப்பி ஒருக்க மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹைதராபாத்தி சிக்கன் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக ரெடி ஆயிருச்சு. இது நீங்கள் வெள்ளை சாப்பாடு டிஃபன் ஐட்டமோடு சேர்த்து சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ளஸ் ரச சாதம் தொட்டு சாப்பிடையில அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஸோ ஈஸியாக குயிக்காக தேங்காய் இல்லாமல் நம்ம டக்குன்னு இந்த சிக்கன் கிரேவியை செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.